அல்லேலூயா. அப்படின்னு வரமாக கொஞ்சம் உள்ள வந்துருங்க. சின்ன பிள்ளைங்க முன்னாடி விட்டுருங்க தயவுசெய்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து மத்திய சுவிசேஷ பகுதியை நடத்துவோம். மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யாருக்கும் தெரிஞ்ச பகுதி. மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 23 வரை. மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 3 வரை. மகிழாசு முன்பாக மாறி மாறி வாசிக்கலாம். அடுத்த பகுதி லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை 5 பெஸ்ட். மத்தேயு 2வது அதிகாரம். மத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகள் ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதை கண்டு சடகமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைந்திருக்கிறார் என்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். சேர்ந்து வாசிப்போம். நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேத் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அடுத்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முன்பாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் 27 38 வரைக்கும் வாசிப்பார். லூக்கா சுவிசேஷம்
1ஆம் அதிகாரம் 27 38 வரை. தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகைக்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிடாது என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாறு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும், ஆனால் உள்ளத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அப்படி நம்ம பாடலை பாடும்போது நம்ம நாளைக்கு எடுத்துவோம், இல்லை கடைசி எடுத்துப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் மேலே நடந்து போவோம், அமர்ந்து கொள்ளுமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், நாளைக்கு எடுத்து முடிச்சு ஒரு ப்ரோக்ராமுக்கு போவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்தில் உள்ள பார்த்து ஹேப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இயேசு பிறந்தார். இயேசு எங்கே பிறந்தார்? உள்ளத்தில் எங்கே பிறந்தார்? இயேசு காலையில் கான்ஃபரன்ஸ் காலில் விழிச்சு சொன்னார். ஒரு சம்பவம் சொன்னார். குடியில் செஞ்சாங்களாம். நேற்று என் அண்ணன் பேரனுக்கு ஃபோன் பண்ணேன், விசாரித்தேன். தாத்தா, எங்கள் ஸ்கூலில் நான் குடியில் செஞ்சு கொடுத்தேன், குடியில் செஞ்சு வச்சேன். எங்கள் மாமன் டீச்சர் வந்து கிறிஸ்டின் தான். எனக்கு ரொம்ப பாராட்டினாங்க, என்னை புகழ்ச்சி புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எங்கள் அண்ணனுடைய பேரன் அவன் அப்படின்றது ஒரு சின்ன 7வது படிக்கிறான். அவன் சொன்னான், குடியில் செஞ்சு வச்சு கொடுத்தாங்க, அவனுக்கு பாராட்டு கொடுத்தாங்களாம். இப்போ காலையில் குடியில் கொடுத்து வின்சென்ட் பேர் சொன்னாங்க. எல்லா குடியில் செஞ்சவங்களுக்கும் எல்லாம் பார்த்தாங்களாம். அதில் எல்லா குடியிலும் எல்லா பொம்மையும் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆர்சியில் உள்ளவங்களுக்கும் தெரியும். ஆர்சியில் உள்ளவங்க நாங்களாம் ஆர்சியில் வந்ததுனால அந்த குடியில் செஞ்சு வைப்போம் வீட்டில், கோவிலில். இப்போ கிறிஸ்துமஸ்லேயும் நிறையா இடத்துல குடியில் செஞ்சு வைப்பாங்க, பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும். இயேசு குழந்தையாக இருக்கிற மாதிரி தூதர்கள் எல்லாரும் அந்த வான சாஸ்திரிகளும் தூபத்தையும் பொண்ணு வர்க்கத்தையும் கொண்டு வந்து அவருக்கு காணிக்கையாக படைச்சி அங்கே தொழுது கொண்டு தான் பார்க்க முடியும். அப்படின்னா கொஞ்சம் நிறையா இருப்பாங்க, பார்க்கறது நல்லா இருப்பாங்க. அது வந்து நடந்த சம்பவம் தான். அதை அப்படியே என்ன செய்யறாங்க, சித்தரித்து வச்சுருப்பாங்க. அதை அப்போ காலையில் அது எல்லா பக்கமும் எல்லா பக்கம் இருந்துச்சு. நம்ம எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா ஒரு குடியில் மட்டும் இயேசு இல்லை அப்படின்னு சொன்னார் காலையில். அது மிகவும் எனக்கு இதை தோணுச்சு. இயேசு ஒரு குழந்தை, அவன் பிறந்துடாரு. இப்போ நம்ம குழந்தை பிறந்த நாள் கொண்டாடுறோம். நம்மளை தொட்டில போட்டு ஆடுறாங்க. தொட்டில சொல்லுங்க, தொட்டில போட்டு என்ன செய்ய. அப்போ என்ன, நம்ம வளர்ந்துட்டோம். இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையா இருந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்தார். பெத்லகேமில் பிறந்தார். இயேசு பிறப்பு செய்தி தான் இன்னைக்கு முழு உலகமும், ஆசியா முழு உலகமும் இந்த கிறிஸ்துமஸ் என்ன செய்தாங்க, ராத்திரிலேருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இது மூலியமா அநேகருக்கு இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சொன்ன என்ன சொல்ல வரேனாக்க, இயேசு அவர் குழந்தையா இல்லை,
அவர் இப்ப எங்க இருக்காருன்னா நமக்காக பிறந்து வளர்ந்தார். 12 வயசு வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரு. அவங்க தகப்பனார் யோசேப்பு ஒரு தச்சு வேலை செய்து கொண்டிருந்தார். அவங்க மரியாள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கீழ்ப்படிந்திருந்து வளரும் போது வேலைக்கு தகப்பனாருக்கு உதவி செஞ்சிருக்காரு, வேலை செஞ்சுக்கிறார். ஆனால் வரும் எதுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தங்கிறத பிறகு அந்த 12 வயசுக்கு மேல தேவாலயத்தில் போய் அமர்ந்து என்ன செய்யறான், அவர் பேசி அவர் என்ன செய்யறான், சத்தியத்தை கற்றுக் கொண்டிருந்தார். அவர் வளர்ந்து இந்த பூமியில இயேசு கிறிஸ்து எல்லாருடைய உலகத்துடைய பாவங்கள் எல்லா பாவங்களையும் நல்லா கவனிக்கிறேன். அவர் உலக ரட்சகர் என்று சொல்றாங்க. இயேசு அவர் உலக ரட்சகர். ரட்சகர் என்ன? நம்மளை விடுவிக்கிறவர். அவர் விடுவிக்கிறவர். எதிலிருந்து விடுவிக்கிறவர்? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீராத வியாதியிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மளை இயேசு கிறிஸ்து உங்களை என்னை விடுவிக்கத்தான் இயேசு பிறந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பிறந்த நோக்கமே அதுதான். இன்னைக்கு உலகத்துல அநேகர் பிறக்கிறாங்க, வாழ்றாங்க, பிறகு அவங்க வெளியே மடிஞ்சு போறாங்க. அவங்க கல்லறைகள் இன்றைக்கும் மூடி இருக்குது. இயேசு பிறந்தார். இன்றைக்கு அந்த பெத்லகேம் நகர்ல அவர் வளர்ந்த ஊர், அவர் ஊழியம் செய்த ஊர் எல்லாமே இன்றைக்கு அடையாளங்களா இருக்குது, சரித்திரபூர்வமாக இருக்குது. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. இது கிமு என்றும் கிபி என்றும் இயேசு கிறிஸ்துவ என்ன ரெண்டாக பிரிச்சு வச்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்னைக்கு இயேசு பிறந்த தினத்தை 2025ஆம் ஆண்டுல நம்ம கொண்டாடுகிறோம். இயேசு பிறப்பை கொண்டாடுகிறோம் நீங்கள் நானும். ஏன் இது அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையா நம்ம கொண்டாடணும்? அர்த்தம் எதுவுமே ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏதோ நம்ம வந்தோம் கிறிஸ்துமஸ் சொன்னோம் கேட்க அப்படிலாம் கிடையாது. இயேசுக்கு பிறந்து இயேசு நமக்காகவே பிதாவாகிய தேவன் கொடுத்தார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆமா. அப்ப அவர் நம்ம உலகத்துல எல்லாருடைய பாவத்துக்காகவும் இயேசு மரிக்கும்படியா இந்த பூமியில வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து நீங்க எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்துல உங்களுக்காக எனக்காகவும் சொல்றீங்களா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இயேசு. ஆமென் சொல்றீங்களா? அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். இந்த உலகத்துல முதலாவது குழந்தையா வந்தாரு, ரட்சகரா வந்தாரு. பிறகு ரட்சகரா வரப்போறது இல்ல, என்ன சொல்வாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆமா. நான் கடந்த வாரத்துல கூட நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் முழுவதும் இருக்கிறார் இல்லையா? இயேசு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார் இல்லையா? இருக்கிறாரா? ஆதியாகமத்தில் இருக்கிறாரு, யாத்திராகமத்தில் இருக்கிறாரு, என்னாகமும் லேவியாகமும் உபாகமும் 5 ஆகமத்தில் இருக்கிறாரு. யோசுவாவில் எல்லா புத்தகத்திலும் இருக்கிறாரு. நீங்க அதை ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன் இந்த செய்தி நேரத்திலே கூட. மறுபடியும் சொல்கிறேன், இயேசு ஒரு அது தொடர் நூலா இருக்கிறார். தொடர் நூலா இருக்கும், அப்படியே லைனா போயிட்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டுக்கு முழுவதும் இயேசு நான் வருவேனாரு. பழைய ஏற்பாட்டுல இயேசு நான் வருவேனாரு. மறுபடியும் பழைய ஏற்பாட்டுல வருவேனாரு. அந்த வார்த்தை எங்க இருக்குது? எல்லாமே நம்ம பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. இயேசு பழைய ஏற்பாடு முடியும் போது 800 ஆண்டு காலம், இருண்ட காலம். அதுக்கு பிறகுதான் இயேசு என்ன செய்றாரு? இந்த உலகத்துல பிறந்தார். இதை கவனிக்கிறீங்களா? இதை நீங்க உங்களுக்கு ஒரு டெஸ்ட், இதை நீங்க எல்லாரும் எழுதி வந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பிரைஸ். புது ஆண்டுல, புது வருஷம் 2026 முதல் வாரத்துல திருவிருந்து ஆராதனையில உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். ஆதியாகமத்தில் எங்க இருக்காரு? இயேசுன்னு சொல்ல இயேசு இருக்காது. சில இடத்துல இயேசுக்கு நிழலாட்டமாக அடையாளமாக இருக்குது. அதில் இருக்கீங்களா? யாரும் சொல்ல வேணாம், தெரிஞ்சவங்க சொல்லிடாங்க. நீங்க இங்க நீங்க என்ன செய்யுங்க, இங்கே வந்து நீங்க டக்குன்னு எழுதலாம். ஆமா, யாரும் சொல்லாதீங்க. அதிகாமத்தில் இருக்கார். எஸ், இருக்காரா இல்லையா? வீட்டில் இருக்கீங்கன்னா எல்லாமே பார்க்கலாமா? இங்கே பார்க்கலாம். சரி, எழுதிருங்க. எனக்கு தேவை வந்து இந்த வசனம் அதோடைய அந்த இடம் மட்டும். ஆதிகாமத்தில் எங்க இருக்காரு? அப்புறம் சொல்லிட்டாங்க, போங்க. ஒன்று சொல்லிட்டாங்க, உன் வித்துக்கும் என்னமா பகை உண்டாக்குவேன். அந்த வித்து யாரு? இயேசு. இருக்காரா இல்லையா? ஆமா.
யாக ஏசையாவில் சொல்லவே வேணாம், 2-3 அடையாளம் இருக்குது. ஏசையா சொன்னதெல்லாம் இங்கே நிறைவேறுக்குது. ஏசையா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறினது என்று நம்ம இப்போ தான் படித்தோம். அப்போ என்ன சொல்லப்படுறதுல இந்த ஏசையாவிலையும் நிறையா இருக்குது. அது எது இருக்கோ அது ஏசையாவில் எதிர்ங்க, ஒன்றை மட்டும் இதாகிங்க கரெக்டாக இருக்கணும். ஆகுது எல்லாமே ஏசையா 9:6 சொல்லுவாங்க தான். ஏசையா வந்து அவர் அப்பயே கிறிஸ்மஸ் கொண்டாட்டார் இருக்கீங்களா? ஏசையா தீர்க்கதரிசி அப்பயே நினைச்சிட்டாரு, கிறிஸ்மஸ் கொண்டாடினாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கொடுக்கப்பட்டார். ஆமா, கர்த்தத்துவம் அவர் தோழி பேர் இருக்கும், அவர் நாமம் அதிசயம். ஆமா ஆமா, கடந்த வாரத்தில் ஒரு பாஸ்டர் சென்னையில கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடிகர் விஜய் வச்சு கொண்டாடும் போது ஒரு பாஸ்டர் நினைச்சாரு. ஆமா, எடின்பரோ இங்க திருச்சிக்கு அடிக்கடி வருவாரு. அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, அவர் நாமம் அதிசயம்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு. சுவிசேஷம் எளிமையே அல்லதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். இதனால நம்ம அவருடைய சத்தியங்களை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வட இந்தியாவில் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியல? எல்லாம் தடை இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. அமைச்சு சொல்லுவீங்களா? அவனை சொல்ல வந்ததை விட்டுறக்கூடாது. இந்த பழைய ஏற்பாட்டு முழுவதும் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய ஒரு சின்ன ஸ்ட்ரெச் சொல்லிட்டு உங்களுக்கு வேத வசனத்துக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். அப்படினாலே நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய திருவந்து 2026 அந்த வசனத்தை என்ன செய்யணும், எழுதணும். யாரும் காப்பி அடிக்கக்கூடாது தயவுசெய்து. தேவன் தான் சாட்சி, மனசாட்சி, வேற நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆமாம், தேவன் தான் சாட்சி, உங்களுக்கு எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதனால அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும். இன்னும் கர்த்தர் நீர் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தியாகிலும் உன்னதத்திலாகிலும் கேட்டுக்கொள். கேட்க மாட்டேன் என்றான். கர்த்தரை பற்றி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, ஆவியின் மனுஷத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷனை விசனப்படுத்துவது போதாதென்று தேவனை விசனப்படுத்தி பார்க்கிறீர்களே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். நல்லா கவனிங்க. இதுல வந்துருச்சு உங்களுக்கு. 2வது பின்ன ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். போதும், அது சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று பெயரிடுவார். அப்ப இம்மானுவேல் பேர் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு என்னோடு கூட இருக்கதான். இந்த உலகத்துல நம்மளை ரட்சிக்க, நம்மளை விட்டு எல்லா தீமையிலிருந்து விடுவிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. இதுதான் அடையாளம். இயேசு தான் அடையாளம். அடையாளம் இயேசு. ஆகாசம் கேட்க மாட்டேன்டான். ஆனா கர்த்தர் பரிச்சை செய்யக்கூடாது. ஆகாசம் நான் இப்படி ஆகாசம் வாசிச்சோம். அவன் கேட்கவே இல்லை. ஆகாசம் கேட்க மாட்டேன் என்றான். நான் கர்த்தரை பரிச்சயமாக்க மாட்டேன், கர்த்தரை நான் சோதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா கீழே போட்டிருக்கா மறுபடியும் சொல்றாரு அவர் ஏசாயா, இதோ ஒரு கன்னிகை கற்போதியாகிறது எப்படிங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஒரு கன்னிகை, திருமணம் ஆகாத ஒரு கன்னிகை ஒரு கற்போதியானா தேசத்துல என்ன சொல்லுவாங்க, உறவுகள் என்ன சொல்லும் நினைச்சு கொஞ்சம் அப்படியே வாங்கல, அப்படியே உங்களுடைய மைண்ட் என்ன செய்யுங்க, அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு திருமணமாகாத ஒரு வாலிப மகள், ஒரு கன்னிகை, அவள் கற்போதியான உடனே தேசத்துல ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, அவங்க உறவுகள் என்ன சொல்லியிருப்பாங்க, கொண்டு போய் இது கலைச்சிரும் இருப்பாங்க, இதை அடிச்சிருன்னு இருப்பாங்க, பல விதத்துல சொல்லுவாங்க. ஆனா யோசேப்பு என்ன செஞ்சானா, மரியாளை சொல்ல மாட்டீங்களா, தள்ளி விட யோசனையா இருந்தான். ரகசியமா எப்படியாவது தள்ளி விடுறான்னு பாக்குறான். தேவதூதன் மறுபடியும் யோசேப்பு தரிசனமானார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவ திட்டம் நிறைவேறும். தேவ திட்டம் நிறைவேறதுக்கு யாரும் தடை செய்ய முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ நம்ம வாழ்க்கையில தடைகள் இருந்திருக்கலாம். பாவம் சாபம் அநேகருடைய கவனிங்க. இயேசு நம்ம உள்ளத்துல எப்படி பிறந்தாரு பாருங்களேன். பாவியாக இருந்த நம்மை ஆண்டு தேடி வந்தார்.
நினைச்சு பாருங்களேன். ஏன் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், இன்னைக்கு நீங்கள் நானும் எங்க இருந்திருப்போம், புல்லு மடிஞ்சு கிடப்போம். இயேசு நம்ம தேடி வந்தார். ஆமே சொல்லுவீங்களா? இந்த கன்னிகை கர்ப்பவதியானா அந்த நாட்களை ஏன் அவரை யோசிப்பு தள்ளிவிட யோசனையா இருந்தானா ரகசியமா? அவளுக்கு என்ன செய்வாங்களாம்? கன்னிகைக்கு என்ன கவனிக்கலாம், இப்படி விபச்சாரத்துல கண்டுபிடிக்க தெரிய என்ன செய்வாங்களாம், ஒரு கல்லெறிஞ்சு கொண்டது மட்டும் இல்ல, அதுக்கும் ஆண்டு அது பாருங்க, அதுதான் இயேசு வந்தாரு. அந்த நியாயப்பிரமாண சாபத்தை அந்த மேல ஏற்றுக்கொள்ளதான் இயேசு வந்தாரு. ஒரு கலசத்துல ஒரு காடி இருக்குமா, ஒரு பானையில அந்த தண்ணி எட்டி கசக்கோடு அது ஒரு பொருள் கவனிங்களேன், அதை கலக்கி கொடுப்பாங்களாம். அந்த மரியாதை கொடுத்த உடனே அவன் கடைசி வரைக்கும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காதான். இங்க கவனிங்களேன், இதுல பைபிள் இல்ல, ஆராய்ச்சியாளர் அந்த புத்தகத்துல இருக்குது. கவனிங்களேன், அது இதே இருக்காதான், அந்த கர்ப்பப்பையே இருக்காதான், அந்த மாதிரி இதை கொடுப்பாங்களாம். அப்படி ஒரு நிந்தையம் எல்லா ஜனங்கள் மத்தியில நிக்க வச்சு அந்த பானத்தை கொடுப்பாங்களாம். அந்த வேண்டாம், இந்த யூத ஸ்திரீக்கு என்ன செய்யணும், மரியாளுக்கு அவருடைய அவமானத்தை நேரக்கூடாதுன்னு சொல்லி மனசுல ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருந்தான். இதுதான் அந்த நாட்கள்ல தானே இந்த ரோமருடைய காலத்துல இந்த மாதிரி இருந்துருக்கு. அப்ப பாருங்களேன், நான் சொல்றேன், இயேசு என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? இயேசு என்ற பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? மத்தேயு 1:21 வாசிங்க சீக்கிரமா. எங்க போயிட்டீங்க பாருங்க, கவனிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் சீக்கிரம் பிடிச்சிருவேன். அவன் மத்தேயு 1:21 வாசிங்க. பெறுவாள் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் தான், அவரை எங்கேயும் தேடாதீங்க. 1:21 இயேசு என்று பெறுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற வார்த்தைக்கு என்னங்க பொருள், என்ன அர்த்தம்? ரட்சிப்பு, விடுதலை, பாவத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை, ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார். அதுதான் இயேசு என்ற இயேசுன்னு வார்த்தை. அதான் சுவிசேஷமே. சுவிசேஷம் நாங்க இயேசு பிறந்தார், வளர்ந்தார், நமக்காக பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், திரும்ப மீண்டும் வருவார். இதுதான் சுவிசேஷம். இதை தவிர இதை வேத விட்டு எங்கேயும் போகக்கூடாது. மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எவனும் அந்தி கிறிஸ்து. ஹலோ கவனிங்க, மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை யாரு நம்பலனாக்க அவன் அந்தி கிறிஸ்து. யாரும் அவங்களை ஏற்றக்கூடாது, வீட்டுக்குள்ள ஏற்றக்கூடாதான், ஏற்றக்கூடாது, கையெடுத்து சோத்திரம் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல போட்டுருக்குது. அதனால இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்தோம், நம்ம நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமே, நம்மளை எல்லாம் பாவத்தை எல்லாம் மன்னிச்சாரா? ஆமே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு வசனத்தை தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். இன்னைக்கு நான் சொல்லுகிற காரியத்தை, இன்னைக்கு உலகம் எங்கில ஸ்டார் தொங்க விட்டுருப்பாங்க. எல்லா பக்கம் ஸ்டார் கலர் கலரா இருக்கும், டிசைனா ஸ்டார் இருக்கும். நானும் சொல்ல, நீங்கள் நானும் தான் ஸ்டாரு. ஆமே சொல்லுவீங்களா? பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, நீங்க தான் ஸ்டாரு. நீங்க சொன்ன அவங்கள பார்த்து, நீங்க தான் ஸ்டாரு. அங்க பாருங்க, பாரு, நம்ம தான் ஸ்டாரு. என்ன பாஸ்டர் சொன்னீங்க ஸ்டாருன்னு? நீங்க ஸ்டார் பின்னாடி கும்பல் கூட்டமா போறாங்க பாருங்க. கூட்டமா போறாங்க. ஒரு கூட்டம் கரூர்ல போனது கூட்டம், 41 குடும்பம், 41 பேர் என்ன செய்றாங்க சொல்ல மாட்டீங்களே. அந்த 41 அந்த ஸ்டார் பார்க்க போய் 41 பேர் மட்டும் வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஆண்ட இயேசு கிறிஸ்து அந்த நம்ம என்ன நம்மள ஸ்டார் இருக்கிறாரு. அமைச்சருங்க பார்க்கலாம், நம்மளை தேடி வந்த ஸ்டார் அவர். நீங்க தான் ஸ்டார், நீங்க தான் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதா வாசிக்கலாமா? தானியேலின் புத்தகம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் பாருங்களேன், அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்குமா? வாசிக்க மாட்டி சொல்லுங்க. 12:3 வாசிமா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் நானும் நீதிக்கு உட்படுத்தணும். நீதி எதுக்குமா? நீதி என்ன? பாவத்துக்கு செத்து. அப்ப என்ன அர்த்தம்? ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தணும். நீங்கள் நானும் என்ன செய்யணும்? இந்த ஸ்டாருடைய வேலை என்ன வேலை? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவன் ஞானவான்களாய் கத்த ஆத்மானம் செய்கிறவன் ஞானவான் என்று எழுதப்பட்டிருக்கு. இதை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லணும். இந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை, அந்த சந்தோஷத்தை
மற்றவர்களையும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுவீங்களா? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள, என்னைக்கு இல்ல, என்றென்றைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எப்படி பார்க்கலாம்? அவர்கள் பிரகாசமா இருப்பாங்க. என்ன எப்படி இருப்பாங்க? நீங்கள் நான் பிரகாசமா இருப்போம். எப்ப? நட்சத்திரங்களை போல. நட்சத்திரம் எப்படி பிரகாசமா ஜொலிக்குதோ, உங்களை என்னையும் ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்ன செய்வாரு? நட்சத்திரங்களா வைப்பாரு. ஆமென் சொல்வீங்களா? உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி பாரு? இருக்கிற இடத்துல ஜொலிக்க வைப்பாரு. பக்கத்துல கை சொல்லுங்க, எங்க பாசம் ஜொலிக்கிறவங்களா? நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் ஸ்டார், நீங்க தான் பிரகாசம். நீங்க இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வெளிச்சம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நீங்க ஒரு கடைக்கு போங்களேன், அந்த கடையில யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கடையிலயோ மளிகை கடையோ இட்லி கடையோ எங்க போனாலும் நீங்க போனீங்கன்னா உடனே உங்களுக்கு ஜாமான் தர மாட்டான். நீங்க கவனிக்கிறீங்களா? நான் முடிச்சு வச்சுக்கிறோம். முன்னாடி உட்காருங்க பிள்ளைங்களா. நான் ஒரு கடைக்கு போனோம்னா ஜாமானே கொடுக்க மாட்டாங்க. இதை நிக்க வச்சுட்டு இருக்கலாம். 10 பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க ஏதோ நடக்குது. அங்க என்ன நடக்குது? எஸ்ஐக்கு என்ன நடக்குது? ஏதோ நடக்குது. ஆமா, இங்க கவனி. வீட்டுக்காரர் இங்கே தான் இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், நாங்க நட்சத்திரங்கள் எப்படி பண்ணுவோம்? பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் உங்க முகத்துக்கு செய்யணும். பிள்ளைங்க முன்னாடி வந்துருங்கப்பா, வயசானவங்க முன்னாடி மேலே காட்டும், கொஞ்சம் மேலே வந்துருங்கம்மா பிள்ளைங்க கவனிங்களேன். அப்ப ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல என்ன செய்யணும்? நட்சத்திரம் நீங்க பிரகாசிப்பீங்க. ஆமா, ஏற்கனவே பிரகாசம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் அந்த இடத்துல வெளிச்சமா வச்சிருப்பாரு. பெரிய சோனியா லைட் போட்டு வச்சிருப்பாங்க, பாத்தீங்களா? பெரிய லைட் போட்டு வச்சிருப்பாங்க. இது அந்த உங்களை என்னைய ஆண்டவர் அந்த கிராமத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு, அந்த தெருவுக்கு, அந்த 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 ஏரியாவுக்கு உங்களை என்னைய என்ன செய்வார் ஆண்டவர்? பிரகாசமா. நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? நீங்க இருங்க, உங்களை எல்லாரும் கவனிப்பாங்க தெரியுங்களா? உங்களை என்னையும் நம்ம இடத்துல எழும்புறதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, போறது வர்றது, அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? ரொம்ப ரொம்ப கவனமா பார்ப்பாங்க தெரியுங்களா? ரொம்ப நம்மளை கவனிப்பாங்க. கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் சேர் உட்காந்துட்டோம், குழந்தை வச்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. கத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் முன்னாடி வாங்கலாமா ஐயா? கொஞ்சம் அப்படி அகலமா உட்காரலாம். இது டான்ஸ் எல்லாம் பிள்ளைங்க போட போறாங்க. கத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் யாரும் சொன்னேன்? ஆத்மா ஆதாயம் செய்கிற பிரகாசிக்கிற நட்சத்திரம், ஸ்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நானும் என்ன ஸ்டார்? ஆத்மா ஆதாயம் செய்கிற பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் நீங்கள் நானும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நடிப்பவர்கள் இல்ல, நம்ம வாழ்பவர்கள். அவன் நடிச்சுதான் ஸ்டாரா காட்டுறான். அவன் ஸ்டார் மாதிரி இருக்கிறாங்க. நடிப்பவர்கள் ஸ்டார், நடிகை. நம்ம வாழ்ந்து காட்டுவர்கள் தான் ஸ்டார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நம்ம நடிப்பவர்கள் வாழ்ந்து காட்டுறவங்க நம்ம ஸ்டார். ஆமென். என்னையா இந்த ஸ்டார்? நீங்க நான் தான் ஸ்டார். இருக்கிற இடத்துல நீங்க நினைக்கலாம், ஐயோ எல்லாம் நம்ம குடும்பம் எழுது, கர்த்தர் உங்களை அப்படிதான் அற்புதமா பிரகாசிக்கிற நட்சத்திரங்களா உங்களை என்னை ஆண்டு ஜொலிக்கிற நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? பிரகாச நட்சத்திரம் மட்டும் இல்ல, நீங்கள் நானும் எப்படி நட்சத்திரம்? நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களை எப்படி வைப்பாரு தெரியுமா? நீங்க பிரகாச ஜொலிப்பீங்க. உங்க குடும்பம் ஜொலிக்கும், உங்க எதிர்காலம் ஜொலிக்கும், உங்க பிள்ளைங்க ஜொலிப்பாங்க. பக்கத்துல சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல கைகுடி சொல்லுங்க. நீங்க ஜொலிக்கிற நட்சத்திரம். பக்கத்துல கைகுடி சொல்லு. முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வா. இசைக்கா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் ரொம்ப இதா பாருங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். அல்லேலூயா. நீங்கள் நான் அப்படிப்பட்ட நட்சத்திரங்களாய் ஆண்டவர் உங்களை என்னை ஆத்துமாக செய்கிற பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக உங்களை என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? மத்தேயு 2:2 சொல்லப்பட்டிருக்கு, ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை என்ன செய்யலாம்? அந்த நட்சத்திரம் கொண்டு போனது. ராஜா பிறந்திருக்கிறாங்கிற செய்தி எங்க போனதுமா? நட்சத்திரத்தை கண்டு. ஆமா, நட்சத்திரத்தை கண்டுதான் பணிந்து கொள்ள வருவாங்க. உங்களை பார்த்து நீங்க எங்க போறீங்க? சபைக்கு போறீங்களா? நானும் வரேன். நீங்க கூட்டு பாருங்க, எப்ப பண்ணிருப்பாங்க? அவங்க தேவையோடு இருக்காங்க, பிரச்சனையோடு இருக்காங்க, போராட்டத்தோடு இருக்கிறாங்க, சாபக்கத்துல இருக்கிறாங்க. நீங்க கூப்பிட்டீங்க, நம்ம கூப்பிடல இருந்தா அவங்களை வருத்தப்படுவாங்க. வந்து பாருங்க, வந்து பாரு. பிடிப்பு சொன்னது போல நீ வந்து பார், நீ வந்து பார். வந்து இங்க உட்கார போதும், தேவ பிரசன்னம் அவங்களை மாத்திரும், தேவ வார்த்தை அவர்களை மாற்றும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அப்படிப்பட்ட நட்சத்திரங்களா உங்களை கண்டு, இந்த நட்சத்திரத்தை கண்டு ஆமென்
ஆமா, இயேசு என்ன செய்வாரு? இயேசு கிட்ட கொண்டு போய் சேர்த்து நட்சத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நட்சத்திரத்தை பின்பற்றுறவங்களும் அது என்ன செய்வாங்களாம்? அது வழியா போவாங்க. நட்சத்திரத்தை பின்பற்றவங்க தான் அந்த வழியில போவாங்க. போனாங்க இல்லையா? நட்சத்திரத்தை பார்த்து அப்படியே இந்த வழியில போனாங்க. நீங்கள் நான் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம உங்க வாழ்க்கையை உங்க பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்றதுக்கு புரியுது எல்லாத்துக்கும்? இந்த நட்சத்திரம் வழி நடத்துகிற நட்சத்திரம். நம்மளை பார்த்தா அநேகர் என்ன செய்வாங்க? பின்பற்றுவார்கள். அநேகர் பின்பற்றுவாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக நம்ம நடத்தணும். உள்ள போகல, நான் உங்களுக்கு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். இன்னொரு நட்சத்திரத்தை சொல்றேன். அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மத்தேயு 2:10 சொல்கிறது, அந்த நட்சத்திரத்தை கண்ட போது ஆனந்த சந்தோஷப்பட்டாங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. பரவாயில்ல, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்னோடு இருப்பதா, பயமில்லையே, கைப்பில்லையே. அப்ப என்ன? நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நட்சத்திரம். இருக்கீங்களா? என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நட்சத்திரமா இருக்கணும். வேதனையை கொடுக்கிற நட்சத்திரமா இருக்கக்கூடாது. வீட்டுல கவனிக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு வேதனையை கொடுக்கிற நட்சத்திரமா? ஆமா, உறவுகளுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் ஆசீர்வாதமா இருக்கு பாருங்க. ஆமென். யாரையும் வேதனைப்படுத்த அந்த அப்படி நட்சத்திரமா நீங்கள் நான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள போக முடியல. அப்புறம் 2:11 சொல்கிறது, ஆராதிக்க என்ன செய்யலாம்? அவங்க எல்லாரும் என்ன செய்யலாம்? அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை எல்லாம் யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில அவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்து இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணாங்க. நீங்கள் நானும் ஃபோக்கஸ் பண்ற ஒரு இடம் இருக்குது. இயேசுவை கண்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நானும் யாரை பார்க்கணும்? இயேசுவை ஃபோக்கஸ். நம்முடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? ஆமா, நம்ம எல்லாம் அங்க இயேசுவை நோக்கி ஃபோக்கஸ் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வீணானதை பின்பற்றக்கூடாது. நம்ம நட்சத்திரம் ஜீவவசனத்தை பிடித்துக் கொள்ளணும். நாட்டில் அப்படிப்பட்ட நட்சத்திரங்களாய் உங்களை என்னை ஆண்டவர் மாற்றுவாராக. 3 நட்சத்திரம் சொன்னேன். இவ்வளவு பேருக்கு இருக்கீங்களோ கேட்டிருக்கீங்களோ தெரியல. பகல்ல தான் வைக்கிறோம். ஆமா, கிறிஸ்துமஸ் ஆராதனை நட்சத்திரங்களாக நீங்கள் ஜொலிக்கிற நட்சத்திரமாக, பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக உங்களை அநேகரை வழி நடத்துகிற. ஆமா, உங்களை கண்டு அந்த நட்சத்திரத்தை கண்டு உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை கொண்டாந்து விடணும். அந்த நட்சத்திரம் இயேசுவை கொண்டாந்து விட்டுச்சு, கொண்டாந்து விடணும். அந்த அப்படிப்பட்ட நட்சத்திரங்களாக மிகுந்த சந்தோஷத்தை, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நட்சத்திரங்களாக உங்களை என்னை ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் மாற்றுவாராக என்று சொல்லி நான் இந்த வார்த்தையை உள்ள நிறைய இதுக்கும் இருக்குது. நான் உள்ள போகிறேன்னா அவ்வளோதாங்க. எல்லாம் பிள்ளைங்க டான்ஸ் எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. நான் சுருக்கமாக இந்த சுவிசேஷ கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் எங்களோட குடும்பமாக சேர்த்து உங்களை திருச்சபை யாரும் சேர்ந்து உங்களை வந்த யாவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடுங்கள்.